கிமு 600 காலப்பகுதியில் இந்தியாவில் உருவான முக்கிய மதங்களில் ஒன்று புத்திசம் ஆகும். புத்திசத்தை நிறுவியவர் கௌதமா புத்தா. அவர் சித்தார்த்தா, சாக்கியமுனி மற்றும் ததாகதா என்றும் அழைக்கப்படுகிறார். கௌதமா புத்தா கிமு 563 பிசியில் நேபாள் நாட்டில் உள்ள லும்பினி என்ற இடத்தில் பிறந்தார். அவர் ஷாக்கிய க்ஷத்ரிய கிளானைச் சேர்ந்தவர். அவரின் தந்தை சுத்தோதனா ஷாக்கிய ரூலர்ஸில் ஒருவராக இருந்தார். அவரின் தாய் மகாமாயா கோசலன் டைனாசிட்டியைச் சேர்ந்தவர். அவர் இளம் வயதில் இறந்ததால் சித்தார்த்தாவை அவரது ஸ்டெப்மதர் கௌதமி வளர்த்தார். சித்தார்த்தா யசோதரா என்பவரை திருமணம் செய்தார். அவர்களுக்கு ராகுல் என்ற மகன் பிறந்தார். புத்திசத்தில் த்ரீரத்னா என்பது 3 முக்கிய தூண்களை குறிக்கிறது. அவை புத்தா, தம்மா மற்றும் சங்கா, அதாவது பிக்குகள் மற்றும் பிக்குணிகளின் சமூகம். பின்னர் புத்திசம் 2 முக்கிய பிரிவுகளாக பிரிந்தது. அவை ஹீனயானா மற்றும் மகாயானா ஆகும். புத்தரின் வாழ்க்கை முக்கிய நிகழ்வுகள் சில முக்கிய சிம்பல்ஸ் மூலம் அடையாளப்படுத்தப்பட்டன. அவரின் பிறப்பு நிகழ்வின் சிம்பலாக லோட்டஸ் மற்றும் புல் குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக சித்தார்த்தா உலக வாழ்க்கையை துறந்து வெளியேறினார். இதனை மகாபினிஷ்கிரமன் என்று கூறுவர். இதன் சிம்பல் ஹார்ஸ் ஆகும். பின்னர் அவர் கடும் தியானத்தின் மூலம் நிர்வாணா, அதாவது என்லைட்மெண்ட் அடைந்தார். இது போதி ட்ரீ கீழ் நிகழ்ந்தது. அதனால் சிம்பலாக போதி ட்ரீ குறிப்பிடப்படுகிறது. அதன் பிறகு புத்தர் தனது முதல் போதனையை வழங்கினார். இதனை தர்மசக்கர பிரவர்த்தனா என்று அழைப்பார்கள். இதன் சிம்பல் வீல் ஆகும். புத்தர் இருந்த நிகழ்வு மகா பரிநிர்வாணா என்று அழைக்கப்படுகிறது. இதன் சிம்பலாக ஸ்தூபா குறிப்பிடப்படுகிறது. புத்தர் போதித்த தம்மாவில் முக்கியமானது 4 நோபிள் ட்ரூத்ஸ். முதலாவது, இந்த உலகம் துக்கமும் துயரமும் நிறைந்தது. இரண்டாவது, அந்த துன்பங்களுக்கான முக்கிய காரணம் டிசையர், அதாவது ஆசை. புத்திசம் வளர்ச்சிக்காக 4 முக்கிய கவுன்சில்கள் நடைபெற்றன. முதல் கவுன்சில் 483 பிசி, ராஜகிரிஹா, சேர்மன் மகாகஸ்யபா, பேட்ரன் அஜாதசத்ரு. இரண்டாவது கவுன்சில் 383 பிசி, வைஷாலி, சேர்மன் சபகாமி, பேட்ரன் கலஷோகா. மூன்றாவது கவுன்சில் 250 பிசி, பாட்லிபுத்ரா, சேர்மன் மொகலிபுட்ட திஸ்ஸா, பேட்ரன் அசோகா. நான்காவது கவுன்சில் 72 ஏடி, குண்டலவனம், சேர்மன் வசுமித்ரா மற்றும் அஸ்வகோஷா, பேட்ரன் கனிஷ்கா.